டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. மகாராஷ்டிரால ஹிந்தி எதிர்ப்பு வலுத்தது. மும்மொழி திட்டத்தை எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அதே போன்று நம்ம எதிர்க்கணும்னு சொன்னார். நம்ம தமிழ்நாடை கோட் பண்ணார். வெறுமனே மராட்டிய உணர்வு, தமிழ் தேசியம் மாதிரி மராட்டிய தேசியம் அப்படிலாம் இருந்தக்கூடாது, மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த கட்டம் பார்த்தீங்களா, அந்த எடுத்த முடிவு தான் இன்னைக்கு ராஜ் தாக்கரே உத்தம் தாக்கரேயோட இணைச்சு. ஒரு பீகாரியை பார்த்து உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஹிந்தின்னு சொல்கிறான். அதுபோன்று மராட்டியத்தில் குறிப்பாக மும்பையில் ஒரு தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஹிந்தின்னு சொல்லிடுவானோங்கிற அச்சம் இன்னைக்கு வருதுன்னு சொல்லி உத்தம் தாக்கரே பேசினார். அப்போ இந்த செய்தி இடத்துல உத்தம் தாக்கரே நான் தப்பு பண்ணிட்டேன், மொழி முக்கியம், மராட்டியம் தான் முக்கியம், இந்தியை நான் உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இயல்பாக ராஜ் தாக்கரே உத்தம் தாக்கரேயோட இணைப்பு ஏற்பட்டு அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அதே ஆர்ப்பரிப்பு திருப்பி வந்திருக்கு. இப்போ இது அரசியல் எடுத்திருக்காங்க. இது பாஜகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இந்த டேர்னிங் பாயிண்டை வந்து பாஜக எதிர்பார்க்கல. இன்னைக்கும் தமிழ்நாடு தனித்துவமாக இருப்பதற்கு காரணம் மொழி அரசியல் தான். மகாராஷ்டிராவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தேரியுதுங்க. மகாராஷ்டிரா இன்னைக்கு வந்து ஒரு பாஜகவை சார்ந்த ஒருத்தர், அவரும் மகாராஷ்டிராக்காரர் தான். ஹிந்தி பேசினா என்ன தப்பு, மராட்டி தான் பேசணுமான்னு கேட்டதுக்கு வீட்டை போய் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மகாராஷ்டிராவில் ஹிந்தி எதிர்ப்பு ஏன்? ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே ஏன் இணைந்தார்கள்? இது எந்த தாக்கத்தை கொடுக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். மகாராஷ்டிராவில் ஹிந்தி எதிர்ப்பு வலுத்தது ஏன்? அதாவது மகாராஷ்டிராவில் அடிப்படையில் இந்தி எதிர்ப்பு எப்பொழுதுமே வலுக்காது. காரணம், நீங்கள் மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ பாம்பே, நீங்கள் பாம்பே மும்பை போன அத்தனை பேருமே ஹிந்தி கற்றுக்குவாங்க. மராட்டி கற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹிந்தி சரளமாக இருக்கும். ஹிந்தி சரளமாக பேசுவாங்க. என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் மும்பையில் இருக்கார். கிட்டத்தட்ட 30-35 வருடங்களுக்கு மேலே இருக்கார். ஆனால் அவர் சரளமாக ஹிந்தி பேசுவார், எழுதுவார். மராட்டியில் பெருசாக அவருக்கு தெரியாது, புரிந்து கொள்வார். நான் காரணம் கேட்கும்போது சொல்வார், இங்கே அத்தனை பேருமே ஹிந்தி பேசுவாங்க. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி ஹிந்தி சினிமா, பாலிவுட் என்றால் அது மும்பை தான். அந்த அளவுக்கு மும்பையில் வந்து ஹிந்தி மீடியா, இந்தி ஊடகங்கள், இந்தி பேசக்கூடியவர்கள், பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே இந்தியை பேசுவாங்க. அது ஒரு பெரிய ஹப். அது ஏன் பிரச்சனை வந்தது முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் 1980க்கு மேலே பால் தாக்கரே சிவசேனாவை ஆரம்பித்த காலகட்டத்தில் கூட அவர் இந்தி எதிர்ப்புக்காக அந்த கட்சியை ஆரம்பிக்கலார். நீங்கள் வந்து மும்பையில் அடிப்படைவாதிகள் என்று சொன்னால் அது சிவசேனா தான். மராட்டியர்களுக்கே தான் சொன்னார். ஏன்னா மகாராஷ்டிராவில் அத்தனை பேர் இருந்தான். தென்னிந்தியக்காரன் வேஷ்டி கட்டிட்டு திரிவாங்க, தமிழர்கள், குஜராத்திகள், மற்ற பீகாரிகள், இவங்களாம் திரிவாங்க. இதை ஒழிக்கணும்னு தான் அவர் முடிவு பண்ணார். மராட்டியர்களுக்கு எல்லா நாட்டுக்காரனும் வந்து எல்லா மாநிலத்துக்காரன் வந்து உட்கார்ந்துருக்கான், மராட்டியர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், இப்படி தான் பேசினார். அவர் கூட வந்து மராட்டியத்தை ஒழிக்கிறாங்க, மராட்டியை ஒழிச்சிட்டு இந்தியை பூத்துறான்னு சொல்லலை. ஆனால் இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருந்தது. என்னென்னா, நாம் வந்து இந்தியை எதிர்த்த விஷயம் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகால வரலாறு இருக்குது. 37லேயே பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்த மண்ணுது. 60களில் பேரறிஞர் அண்ணா இந்திய எதிர்ப்பின் மூலமாக ஆட்சியை பிடித்தவன், அப்படி தான் சொல்லணும். சொல்லப்போனால் எப்பெல்லாம் மொழியை எடுக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு வீரியமாக இருந்துச்சு நிற்கிது. இன்றைக்கி அப்படி தானே பார்க்குறோம். இன்றைக்கி கூட இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு என்ன ஒரு ஹைப்பு கிடைக்குதுன்னா மொழி அரசியல் தான். ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படி இல்லை. அவங்க வந்து மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தான். இந்தியாவில் தமிழும் சரி, மராட்டியமும் சரி, வங்காளம் சரி, இலக்கியத்தில் முக்கியமான மொழிகள். அங்கே அந்தந்த மொழிகளில் இலக்கியங்கள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கின்ற மராட்டியத்தில் இப்போ சமீப காலமாக அது பெரிய அளவில் இல்லை. இந்தியை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் என்று சொன்ன போது கூட ஆரம்பத்தில் இதை ஒரு அரசியலாகத்தான் எதிர்த்தாங்க. உடனே அந்த பாஜக அரசு அதை நீக்கினாங்க. இது அரசியலாக தான் எதுக்குறாங்க. இது ஒன்றும் பெருசாக மும்மொழி திட்டம் கூடாதுங்கிறத எதுக்குறாங்களே ஒழிய 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை இதை உணர்வுபூர்வமாக எதுக்கிற மாதிரி தெரியலைன்னு மீண்டும் கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல தான் பெரிய மாற்றம். இதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட், உத்தம் தாக்கரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. மும்மொழி திட்டத்தை எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. அதே போன்று நம்ம எதிர்க்கணும்னு சொன்னார். நம்ம தமிழ்நாடை கோட் பண்ணார். வெறுமனே வந்து மராட்டிய உணர்வு, தமிழ் தேசியம் மாதிரி மராட்டிய தேசியம் அப்படிலாம் இருந்தக்கூடாது, மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அந்த கட்டம் பார்த்தீங்களா, அந்த எடுத்த முடிவு தான்
இன்னைக்கு ராஜ் தாக்கரேயை உத்தம் தாக்கரேயோட இணைச்சிருக்கு. இப்போ மொழி உணர்வுக்காக, மராட்டிய உணர்வுக்காக, அதான் சொல்ற மராட்டிய உணர்வு மற்றும் மொழி உணர்வு. நீங்க முதல்ல சொன்னீங்க மொழிங்கிறது அரசியல் உணர்வு புறமா வரல, அரசியல். மராட்டியம் என்றால் அவர் என்ன பார்த்தாங்கன்னா, மொழி பேசுறதை பத்தி அவங்க கவலைப்படாம இருந்தாங்க. ஏங்க நீ மராட்டியும் தெரியும், உனக்கு ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தெரிஞ்சுட்டு போட்டுமே, ஆனால் நீ அடிப்படையில் ஒரு மராட்டியன், உன்னுடைய இனம் மராட்டிய இனம், சத்ரபதி சிவாஜியோட வாரிசுகள், இப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இந்த மொழி திணிப்பை பற்றி அவர்கள் பெரிய அளவில் இப்போயும் ஃபீல் பண்ணாங்க. இப்போயும் அந்த உணர்ச்சி வந்து எந்த உணர்ச்சினா, இதுவும் ஒரு அரசியல் தான் என்றாலும் சமீப காலமாக மும்பையில் ஹிந்தி பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மராட்டிய மொழி பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக போயிடுச்சு. இன்னைக்கு 80 விழுக்காடு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஹிந்தி சரளமாக பேச தெரியும். என்ன பயம் வந்தது, ஒரு ஒப்பீட்டளவில் இப்போ சிவசேனை கட்சி கடந்த மாதம் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன பண்ணாங்கன்னா, பீகாருடைய போஜ்பூரி அழிந்து விட்டது, அங்கே இந்திய தாய்மொழியாக கொண்டுட்டாங்க, ஒரு பீகாரியை பார்த்து உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஹிந்தின்னு சொல்கிறான், அதுபோன்று மராட்டியத்தில் குறிப்பாக மும்பையில் உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஹிந்தின்னு சொல்லிடுவானோங்கிற அச்சம் இன்னைக்கு வருதுன்னு சொல்லி உத்தம் தாக்கரே பேசினார். இது நீங்கள் அரசியலாக எடுத்துக்கலாம். காரணம், இன்னைக்கு சிவசேனா உடைந்திருக்கிறது. பால் தாக்கரே காலத்தில் இருந்த சிவசேனா இல்லை தான். ஏன்னா ஒரு காலத்தில் பால் தாக்கரே இருக்கும் பொழுது பால் தாக்கரே வைத்தது தான் சட்டம். எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் சரி, மகாராஷ்டிரா முழுக்க குறிப்பா மும்பையில், அப்போ பாம்பே, ஆமா, பாம்பேல பால் தாக்கரே ஒரு விஷயத்தை அவருடைய பத்திரிகையில், சஞ்சனா பத்திரிகையில் எழுதிட்டாருன்னா அதுதான் வேத வாக்கு, அதுதான் சட்டம், அதான் சாசனம். சாம்னால எழுதினாருன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஆட்சி நடந்தாலும் பயப்படுவாங்க. ஏனென்றால் பால் தாக்கரே உத்தரவுக்கு மராட்டியமே திரண்டு நிற்கும். பால் தாக்கரே மராட்டியத்துடைய மன்னர் சிவாஜிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை கொடுத்தாங்க. காரணம், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்த காலகட்டம். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கின்ற மக்கள் பயந்தாங்க. மராட்டியர்களை தவிர வேறு ஆட்களாவது ஒரு வியாபாரம் பண்ணால் கூட சிவசேனாவை பகைச்சிக்கிட்டு வியாபாரம் பண்ண மாட்டான். சிவசேனா தேர்தல் வசூலுக்கு போனால் கூட அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்போ அது உடைந்ததுன்னா, பால் தாக்கரேயுடைய மறைவுக்கு அப்புறம் இந்த சிவசேனா பாஜக நெருங்கினாங்க பாருங்க. அடிப்படையில் 2 பேருமே அடிப்படைவாதிகள் தான். அந்த இந்துத்துவாங்கிற இடத்துல பால் தாக்கரே அப்பொழுதும் இருந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ உத்தம் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் மொழி எடுத்து பேசுகிறாங்க. பால் தாக்கரே பேசின பேச்சை பாருங்க. நீ மொழியை விட நீ இந்து என்று சொல்வதில் பெருமை கொண்டு ஒரு பேசியிருக்கார். அவர் பல்வேறு செய்திகளை பேசியிருக்காரு. அதில் இந்து என்று சொல்வதை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், முதலுரிமை கொடுக்கணும், மொழி அடுத்து தான் ஒரு வார்த்தை பேசியிருக்கார். அதை எடுத்து போடுறாங்க. பால் தாக்கரே மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் இவர் அந்த மராட்டிய இனத்தையும் மொழியையும் சேர்த்து தான் பார்த்தாரு. மராட்டிய இனம் வேறு மொழி வேறுன்னு அவர் பிரித்து பார்க்கல. இப்போ நம்ம அப்படி கிடையாது. தமிழ் இங்கே திராவிடமாக இருக்குது, இப்போ திராவிடம் பேசுகிறோம், இப்போ மொழியை தனியாக பிரித்து பார்க்குறோம். அங்கே அப்படி பிரித்து பார்க்கல. இப்போ இன்னைக்கு என்ன ஒரு புரிதல் உத்தம் தாக்கரேக்கு வந்திருக்குன்னா, தமிழ்நாட்டில் பாருங்கள், மும்மொழி கொள்கைக்கு என்ன எதிர்ப்பு, நம்ம ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல, நம்ம எப்படி இந்தியை விட்டோம், இன்னைக்கு மகாராஷ்டிரா முழுவதும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருக்காங்களே, இதை ஏன் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் அல்ல அரசியல் எதுனாலும் இருக்கலாம். அது ராஜ் தாக்கரேயை சேர வச்சிருக்கு. ராஜ் தாக்கரே அடிப்படையில் பால் தாக்கரேக்கு மரணத்துக்கு அப்புறம் ராஜ் தாக்கரே ஏன் பிரிஞ்சாருன்னு கேட்கிறேன். அவருடைய சகோதரர் மகன் அவர் ஏன் பிரிஞ்சார் ராஜ் தாக்கரே? அவர் கிட்டத்தட்ட மொழி அரசியலை கொண்டு வந்தவர் ராஜ் தாக்கரே. தமிழ் தேசியம் பேசுற மாதிரி அவர் மராட்டிய மொழி தான் முக்கியம்னு பேசினார். உத்தம் தாக்கரே கொஞ்சம் மாறுபட்டார். மராட்டிய நவ் நிர்மான் சேனா தான் வச்சிருக்காரு அவர் பேரை. கிட்டத்தட்ட அவர் மொழி அரசியல் தான் பேசினார். ஆனால் உத்தம் தாக்கரே அந்த அரசியலை விட்டு விலகி விட்டார் என்று ஒரு குற்றம் சுமத்தினார் நிறைய தடவை. இப்போ மராட்டியத்தை பற்றி பேச மாட்டேன்றாங்க. பாஜகவோடு என்னைக்கு சேர்ந்தாங்களோ, என்னைக்கு தேசிய அரசியலுக்குள் வந்தாங்களோ, அப்பொழுதே இந்த எண்ணம் போய்விட்டது சிவசேனாவுக்கு அப்படின்னு சொல்லி பல கண்டனங்களையும் ராஜ் தாக்கரே கொடுத்துருக்கார். அப்போ இந்த செய்தி இடத்துல உத்தம் தாக்கரே நான் தப்பு பண்ணிட்டேன், மொழி முக்கியம், மராட்டியம் தான் முக்கியம், இந்தியை நான் உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இயல்பாக ராஜ் தாக்கரே உத்தம் தாக்கரேயோட இணைப்பு ஏற்பட்டு அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, பால் தாக்கரே காலத்துடைய அந்த உத்வேகம் வந்திருக்கு. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அந்த உணர்ச்சி பெருக்கல. நம்மெல்லாம் மராட்டியர்கள் அப்படிங்கிற சொல்லும் பொழுது, மராட்டிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. இந்த ஆர்ப்பரிப்பு பால் தாக்கரே காலத்தில் இருந்தது. அதே ஆர்ப்பரிப்பு திருப்பி வந்திருக்கிறது. இப்போ இது அரசியல் எடுத்திருக்காங்க. இது பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். உத்தவ் தாக்கரேயுடைய கட்சியை உடைத்து சென்றார் ஏக்நாத் ஷிண்டே பல மாநிலம் உருவாவார்கள் அப்படி எல்லாமே பாஜக சொல்லிட்டு இருந்த சமயத்தில் பிரிந்து போன்ற கசின்ஸ் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் ராஜ் தாக்கரே சேர்ந்து அந்த சிவசேனாவை மகாராட்டியத்தில் ஒன்றுபடுத்தி எந்த அளவுக்கு பாஜகவுக்கு அச்சுறுத்தல். இந்த டேர்னிங் பாயிண்டை பாஜக எதிர்பார்க்கல. ஏன்னா தேவையில்லாம டேர்னிங் பாயிண்ட் சொல்றீங்க. ஏன் டேர்னிங் பாயிண்ட்னா, பாஜகவுடைய அஜெண்டாக்களில் ஒன்று
இந்தி பேசாத மாநிலங்களில் பாஜக வந்து 3வது மொழியாக இந்தியை கொண்டு வரணும். இது பாஜக மட்டும் இல்லை, கடந்த கால வரலாறு எல்லாமே எல்லா ஒன்றிய அரசுகளுமே இந்தியை வந்து திணிக்கணுங்கிற ஒரு அஜெண்டா வச்சுருந்தாங்க. அதில் காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொண்டதுன்னு சொல்லலாம். அது வந்து ஜவஹர்லால் நேரு காலத்திலே பாடம் கற்றுக்கொண்டது. இந்திரா காந்தி காலத்தில் அது வந்து ஒரு முடிவெடுத்தாங்க, விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கலான்னு. ஆனால் இந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியை திணிக்கணும்னு, இது பொதுவாக அந்த மனப்பான்மை ஒன்றிய அரசுகளுக்கு இருக்குது கடந்த காலங்களிலும். அப்போ அதனுடைய அஜெண்டாவில் அடிப்படையில் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் திணிக்கும் போது தமிழ்நாட்டில் 3ஆம் மொழியை கொண்டு வரும் நம்ம கேள்வி கேட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே ட்வீட் போட்டாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் திணிப்பீங்களா, ஏன் நீங்கள் வந்து ராஜஸ்தானில் போய் 3ஆம் மொழியை எதை திணிப்பீங்க, உத்தரப்பிரதேசில் 3ஆம் மொழி என்ன, பீகாரில் 3ஆம் மொழி என்னன்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இப்போ அதை மாற்றுவதற்காக பாஜக ஆளுகின்ற மகாராஷ்டிரத்தில் நம்ம ஏன் செய்யக்கூடாது, இது பாஜக எதிர்பார்க்கல. ஏன்னா பாம்பேல எல்லாருமே ஹிந்தி பேசக்கூடியவங்க தான். அப்போ இங்கே வந்து இந்தியை வந்து கொண்டு வந்தால் யாரும் எதிர்க்க மாட்டாங்க பெரிய அளவில். என்னப்பா எல்லாருமே இட்லி ஹிந்தி தெரிஞ்சவங்க தான், அப்போ 1வது to 5வது வகுப்பு வரைக்கும் படிக்கட்டும் தான் விடுவாங்க. ஆனால் இதை வந்து சிவசேனா எடுத்த அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட். என்ன அரசியல் தாக்கம் வரும், இது பெரிய அரசியல் தாக்கம் வரும். மொழி அரசியல் எங்கே எடுத்தாலுமே தாக்கம் இருக்குங்க. இந்தியா பாகிஸ்தானை பிரிவு நடந்துச்சுல, பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிந்த போது பங்களாதேஷ் எப்படி பிரிந்தது, மொழி அரசியல் தான். வங்காளத்தில் வந்து உருது திணிக்கிறாங்க, கிழக்கு வங்காளத்தில் வந்து உருது திணிக்கப்படுகிறதுன்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் கொடி பிடிச்சாரு. அதிலிருந்து வந்தது தானங்க 71 பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிவினை. மொழி அரசியல் சாதாரணமாக இல்லை. இன்னைக்கும் தமிழ்நாடு தனித்துவமாக இருப்பதற்கு காரணம் மொழி அரசியல் தான். நம்ம மொழியை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது என்கிற எண்ணம் தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள், இன்னைக்கு கேரளா கூட பெரிய விஷயமா அதை பேசலை, ஆந்திரா பேசுகிறாங்க, தெலுங்கானா பேசுகிறாங்க, கர்நாடகாவிலே பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா மொழி அரசியல் முக்கியமானது. இன்னைக்கு மகாராஷ்டிரா அதில் கை வச்சிருக்கிறது. மொழி அரசியலை கைவைத்த எந்த மாநிலமும் எந்த நாடும் தோற்று போனதாக வரலாறு இல்லை. அது உத்தவ் தாக்கரேக்கு தெரியல. சக்தியாக சிவசேனா மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஏன்னால் மராட்டியத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது பழைய பன்னீர்செல்வமாக சிவசேனா வரும்ல, நிச்சயமா. உங்களுக்கு பால் தாக்கரே காலத்து சிவசேனாக மலரும்ல. அப்போ வந்து மராட்டியர்களுக்கே சொன்னதை மராட்டியம்தான் பாம்பேல பேசணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். மராட்டியத்தை எல்லாரும் கற்றுக்கணும், இங்கே பேசுகிறவர்கள் போர்டெல்லாம் மராட்டியத்தில் தான் எழுதியிருக்கணும், இனிமேல் மராட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் முன்னிறுத்துவாங்க. இது இயல்பாகவே மராட்டிய மண்ணில் அந்த மொழி உணர்வு இருக்குது. அது இந்தி பேசுறதுனால ஒன்றும் பெருசாகிடாதுங்கிற எண்ணம் தான் அவர்களை கொண்டு போய் சேர்த்ததே ஒழிய இன்னைக்கு மீண்டும் இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. பழையபடி வந்து அதை கொண்டு வரது மூலமாக மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தேரியுதுங்க. மகாராஷ்டிரா இன்றைக்கி வந்து ஒரு பாஜகவை சார்ந்த ஒருத்தர், அவரும் மகாராஷ்டிராக்காரர் தான், ஹிந்தி பேசினா என்ன தப்பு, மராட்டி தான் பேசணுமான்னு கேட்டதுக்கு வீட்டை போய் கொளுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி செய்ய மாட்டோம், நம்ம அரசியல் வேறு, நம்ம வந்து அந்த எல்லாமே இன்டலெக்சுவல் தளத்தில் பயணிப்போம். மகாராஷ்டிரா அப்படி இல்லை. 80களை நினச்சி பாருங்க நீங்கள், 80களில் எப்படியெல்லாம் கலவரம் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். முஸ்லீம்களுக்கும் சிவசேனாவுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மொழி அரசியல் நீங்கள் வந்து வெடிச்சிச்சுன்னா இன்றைக்கி அவர்களுக்கான அந்த வழிமுறை அதானே. அங்கே இன்டலெக்சுவல் தளத்தில் பயணிக்க மாட்டாங்க, வன்முறையில் தான் போய் முடியும் மகாராஷ்டிராவில். அதுதான் கடந்த கால வரலாறு. அது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு சேதத்தை விளைவிக்கும், சிவசேனாவை அங்கு வளர்க்கும். அதான் முக்கியம். இன்றைக்கி ராஜ் தாக்கரே வந்து அந்த கட்சியை இணைக்க போகிறதா சொல்கிறாங்க. தன்னுடைய கட்சியை சகோதரனோட கட்சியோடு இணைத்து விட்டு சிவசேனாவை மராட்டியருக்கே மாறி மராட்டிய மொழிதான் எங்களுக்கு இந்தி தேவையில்லை என்கிற அந்த கோஷத்தை இன்னைக்கு முன்னெடுக்கிறாங்க. இது பெரிய அளவில் அவங்க வெற்றி கொடுக்கும் நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிப்பிட்ட திரு புதுமண மணிமிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.